மாசி முதல் நாள் வெள்ளிக்கிழமை வேறு, அதனால முந்தின நாளே நான் வந்து வீடு வாசலெல்லாம் க்ளீன் பண்ணி விளக்கு எல்லாமே கழுவி மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடியாக வச்சுட்டேன். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. நம்ம வீட்டு அரளிப்பூவை எடுத்து சாமிக்கெல்லாம் போட்டுட்டு விளக்கு பொருத்தெல்லாம் ரெடி ஆனோடனே இவருங்க 2 பேருமே வந்து நான் பண்ணுறேன்னு ஒரே அடம். சரின்னு சொல்லி பெரியவன் விளக்கு பொருத்தினா, சின்னவரும் விளக்கு பொருத்தணும்னு ஒரே அடம். அவங்ககிட்ட தீக்குச்சி கொடுக்க பயமாக இருந்துச்சு. அதனால பத்தி மட்டும் கொடுத்து காட்டு தம்பி அப்படின்னு சொன்னேன். 2 பேருமே பத்தி காட்டின பின்னாடி தான் நானும் பத்தி காட்டினேன். நான் வந்து 30 நாள் விளக்கு பொருத்தாமல் இருந்ததே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கல்யாணம் ஆனதுக்கு பின்னாடி. எனக்கு வீடே நல்லா இல்லாத மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி தான் ஒரு மாதிரி நிம்மதியாக நிறைவாக இருக்குது. சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்புறமா என்ன சொல்கிறது, வீடு ஃபுல்லாக பற்றி காமிட்டேன். இந்த சின்னவர் என் பின்னாடியே வராரு, ப்ளீஸ் ப்ளீஸ்னு அவர் காட்டணுமாமா. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு மன நிம்மதி வந்து நான் சாமி கும்பிட்றதா. அது என்னமோ தெரில, நான் என்னோடய வாழ்க்கை இந்த அளவு நல்லா இருக்குன்னா நான் வந்து என்ன சொல்கிறது, நினச்ச நேரம் நான் சிம்பிளாக தான் கும்பிடுவேன். இந்த யூடியூப்பில் சொல்கிற மாதிரி அது இதெல்லாம் பண்ண மாட்டேன். விளக்கு பொருத்துவேன், பூ போடுவேன், நினச்சா நான் ஏதாவது பிரசாதம் வைப்பேன், இல்லாட்டி நான் அது கூட பண்ண மாட்டேன். ஆனால் நான் மனசார சாமிகிட்ட ஒன்று கேட்டேன்னா அது எனக்கு உடனே கிடச்சிடும். கொஞ்சம் அதுக்கு தடங்கள் வரும், கஷ்டம் வரும். ஆனால் நான் என்ன கேட்குறேனோ அதை விட பெட்டராக தான் கடவுள் எனக்கு கொடுப்பாரு. நம்ம நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் இருந்தாலே நம்மளோட வாழ்க்கை கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ என் வீடியோ பார்க்குற எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனக்கு நிறையா சப்போர்ட் கொடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் நிறையா வரும், வ்ளாக்ஸ் வரும், ரெசிபிஸ் எல்லாமே வரும். தேங்க்யூ ஆல்.